வெல்கம் பேக் டு சவுத் டியூப். சபரிமலை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சீப் அண்ட் பெஸ்டா சபரிமலைக்கு ரவுண்ட் ட்ரிப் எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். நம்மளோட பயணம் எங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா கன்னியாகுமரி இரணியல் ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன நம்மளோட பயணம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம். டே 1ல மார்னிங் 4:30 AM தான் நம்ம வந்து பரசுராம் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ட்ரெயின்ல தான் நம்மளோட பயணம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சுது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸா புக் பண்ணியிருந்தோம். அந்த டிக்கெட் ஃபேர் வந்து ஜஸ்ட் 90 ரூபி தான். கன்னியாகுமரி இரணியல் ஸ்டேஷன்ல இருந்து செங்கனூர் வரைக்கும் நம்மளோட பயணம் அப்படின்றது இருந்து இந்த பயணத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சீட்டிங் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லோக்கல் ட்ரெயின் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா இருக்கும். ஒரு த்ரீ நார்மல் கோச்சும் அட்வான்ஸ் புக்கிங்கா இருந்தது. பிளஸ் ஒரு 2 ஏசி கோச்சும் வந்து புக்கிங் இருந்து இந்த ட்ரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் சீட்டிங் தான். ஸ்லீப்பர் எதுவுமே கிடையாது. இந்த ட்ரெயின்ல நம்ம வந்து பயணிக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 6 AM அந்த டைம்ல வந்து நம்ம அந்த திருவனந்தபுரம் போவோம். அதுக்கப்புறம் உள்ள ட்ரெயின் ஜேர்னி அந்த டிராவல் அப்படின்றது நிஜமா ஒரு மெமரபிள் ஜேர்னியாவே இருக்கும். ஏன்னா நிறைய இந்த டனல் அந்த ஆக்சுவலி இந்த கானல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவர் எல்லாம் கடந்து நம்ம போற மாதிரி இருக்கும். பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆலப்புழால எல்லாம் நிறைய நீங்க பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய நீங்க ஸ்பாட் பண்ணுவீங்க. அந்த பயணம் அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம ஒரு வழியா எக்ஸாக்டா வந்து ஒரு 8:35 ஐ திங்க் நினைக்கிறேன் 8:40 அந்த டைம்ல வந்து நம்ம செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். செங்கனூர்ல இருந்து நம்மளோட பயணம் அப்படின்றது பஸ்ல தான் போக போறோம். அங்க இருந்து நம்ம வந்து அடுத்தது பத்தனம்திட்டா. ஸோ செங்கனூர்ல உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான சபரிமலை போறவங்களுக்கு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சுவாமிமார்கள் நீங்க இங்க பார்க்கலாம். இந்த செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டே பண்ண ஃப்ரீயா நம்ம தங்குறதுக்கு ஒரு பெரிய ஹால் கூட கட்டியிருக்காங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பேசிக்கா எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருந்தது தெரியும் உங்களுக்கு, நிறைய பஸ்ஸஸ் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கோம். லைனா நிற்கும். நீங்க பம்பா அதுக்கப்புறம் எரிமேலி எங்க போனாலும் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அப்படின்றது இருக்கு. நம்ம இங்க இருந்து நம்ம எரிமேலி தான் பெரிய பாதை மூலம் பயணிக்கிறதுனால இங்க இருந்து நம்மளோட பயணம் அப்படின்றது பத்தனம்திட்டா டைரக்ட் பஸ் அப்படின்றது கம்மியா இருந்தது. ஸோ அதனால நம்ம பயணிச்சது வந்து இங்க இருந்து செங்கனூர் டு பத்தனம்திட்டா. அதுக்கு வந்து ஸ்பெஷல் பஸ் அப்படின்றதுனால 55 ரூபி வந்து சார்ஜ் பண்றாங்க. இல்ல அப்படின்னா நார்மல் பஸ்னா கம்மியா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம பத்தனம்திட்டா வந்தாச்சு. இதான் பத்தனம்திட்டா பஸ் ஸ்டேஷன். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து எரிமேலிக்கு எப்பவுமே பஸ் ஃபெசிலிட்டி அப்படின்றது நான் ஸ்டாப்பா இருக்கு. அந்த பத்தனம்திட்டா பஸ்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பஸ் தான் 43 ரூபி வந்து சார்ஜ் பண்றாங்க, 43 ரூபாய். ஸோ இந்த பயணம் இங்க இருந்து நம்ம எரிமேலி இன்னும் அழகாவே இருக்கும். கொஞ்சம் வந்து இயற்கை சூழ்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த காட்டு பகுதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இந்த ரப்பர் எஸ்டேட் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க நிறைய ஸ்பாட் பண்ணுவீங்க. ஒரு வழியா நம்ம வந்து அந்த பயணம் முடிஞ்சு நம்ம இப்ப வந்துட்டு இருக்க இப்ப நீங்க பார்த்து தெரியும் எரிமேலி சாஸ்தா டெம்பிள், அதான் நீங்க இப்ப ஆக்சுவலி பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம அந்த எரிமேலி சாஸ்தா டெம்பிளை வந்து கடந்து போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பேட்ட துள்ளல் அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது ஆக்சுவலி. ஸோ நம்ம அங்க இருந்து நேரம் நடந்து நம்ம போன இடம் பாத்தீங்கன்னா எரிமேலி பேட்ட சாஸ்தா டெம்பிள். நமக்கு தெரியும் இல்லையா, எல்லாரும் வந்து பேட்ட துள்ளுறது அப்படின்றது அங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே இந்த எரிமேலிக்கு வந்தோடனே பேட்ட சாஸ்தா டெம்பிள் போவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாம இருக்கலாம். இந்த மேல சாயம் பூசுறதா இருக்கட்டும், அவங்க அந்த டெக்கரேட் பண்றதுக்கு கையில அருவாள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துதான் நம்ம இந்த பேட்ட சாஸ்தா டெம்பிள்ல பேட்ட துள்ளிட்டு வருவாங்க. பேட்ட துள்ளுறது அப்படின்றது வந்து ஐயப்பன் அந்த மகிழ்ச்சிய கொன்னதை அந்த என்ஜாய் பண்ற ஒரு விதமா பண்ற ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ஒரு சிலர் பண்ணாமலே பம்பால இருந்தே போயிடும். நிறைய பேர் பம்பால இருந்து போயிடுவாங்க. எரிமேலி வரவங்க முக்கியமா அதை பண்ணிட்டு தான் போவாங்க. இங்க உங்களுக்கு இந்த கொட்டடிச்சுட்டு தான் போவாங்க மேளதாளத்தோட. அந்த மேளம் அவங்க தான் ஆக்சுவலி இதுல தூங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. நிறைய பேர் ரொம்ப டயர்ட் ஆகி ஸோ இங்கே உங்களுக்கு அந்த மேளம் அடிக்கிறவங்க நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம பிரைஸ் பிக்ஸ் பண்ணி இங்கே பேட்ட துள்ளுறது அப்படின்றது இங்க இருந்து ஆரம்பிக்கும். இந்த பேட்ட சாஸ்தா டெம்பிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நானு. தலப்பார மலை அப்படின்னு சொல்லுவாங்க. தலப்பார மலை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இடம் தான். இந்த இடத்துல இருந்தா ஐயப்பன் ஓய்வு எடுத்துட்டு தன்னோட பயணத்தை வந்து சபரிமலை நம்ம இப்ப போறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பயணிச்சதா சொல்லப்படுது. எவ்வளவு உண்மையோ பட் எல்லாரும் நம்பிக்கை அப்படின்றது இந்த தலப்பார மலை ஓய்வெடுத்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் அந்த வாவர் சுவாமி அப்படின்ற அந்த வாவர் மசூதி அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. நீங்க இதுல இந்த பேட்டத்துள்ளி ஸ்ட்ரைட்டா அப்படியே வெளியே போகும்போது அந்த வாவர் சுவாமி இருக்கும். எல்லாருமே இந்த கோயில இருந்து அந்த வாவர் சுவாமி கோயில் போய்
அந்த கோயிலை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தன்னோட நடைபயணத்தை இங்க இருந்து பேட்டத்துள்ளி அந்த நடனமாடி ஆடிட்டு எல்லாருமே வந்து நம்ம அந்த எரிமேலி சாஸ்தா டெம்பிள் போவாங்க. வாவர் சுவாமி அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஐயப்பனோட தோழர். அவர் வந்து இந்த இடத்துல இருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கும் போது அங்க போயிட்டு வாவர் சுவாமியும் பார்த்து ஆசி பெற்று அங்க இருந்துதான் கிளம்புனதா வந்து ஐதீகம் சொல்லப்படுது. நீங்க இப்ப பார்த்தா தெரியும், நிறைய பேர் பேட்டை எல்லாம் துள்ளி இங்க இருந்து ஆக்சுவலி அந்த சாஸ்தா கோயில் இருக்கு இல்லையா, தர்ம சாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பேட்டை துள்ளுறது அப்படின்றது நிஜமா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. நிறைய இருமுடி எல்லாம் தலையில வச்சிருக்க மாட்டாங்க அந்த டைம்ல. அதெல்லாம் எடுத்து இறக்கி வச்சுட்டு பேட்டை துள்ளி அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த பேட்டை சாஸ்தா டெம்பிளுக்கும் இந்த நம்ம எரிமேலி சாஸ்தா டெம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர். ஸோ எல்லாருமே இங்க வந்து அவுட் சைட்ல கொஞ்ச நேரம் ஆக்ரோஷமா ஆடிட்டு அந்த பேட்டை துள்ளுறத முடிச்சுட்டு இந்த கோயிலுக்குள்ள வரும்போது அவங்க வந்து ஆல்ரெடி சாயம் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கலர் எல்லாம் பூசிருப்பாங்க. அதுக்காக குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி அப்படின்றது அதுக்கு முன்னாடியே அமைச்சிருக்காங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஏன்னா அது எல்லாருக்கும் தேவை இல்லையா, அந்த சாயம் எல்லாம் போய் அதுக்காகவே குளிக்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டி பைப்புல இருக்கும், நீங்க உள்ள வந்தா தெரியும் ஆக்சுவலி. ஸோ அங்க எல்லாருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஐயனை போய் உள்ள போய் தரிசிக்கிறாங்க. நம்ம மேல வந்து எவ்வளோ கடினப்பட்டு நம்ம ஐயனை பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனா இங்க ஐயப்பனை வந்து ரொம்ப எளிமையா நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி ஒரு ஷேப்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ நம்ம எளிமையா போய் ஐயப்பனை பார்த்துட்டோம். உள்ள பார்த்துட்டு ஆக்சுவலி சரி கோயில் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்குன்னு தெரியல ஆக்சுவலி. ஸோ நம்ம உள்ள போய் பார்த்தோம். இந்த இடத்துல வந்து தேங்காய் உடைக்கிறது இருக்கு. ஸோ நிறைய பேர் இங்கேயும் தேங்காய் எல்லாம் உடைப்பாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க குளிக்கிறதுக்கு இந்த கோயிலோட பேக் சைட்லயும் இந்த இடத்துலயும் நீங்க குளிக்க முடியும். ஏன்னா ஃப்ரீ, இது பெய்டுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அந்த கோயில் பேக் சைட்ல அன்னதான ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அப்படியே பேக் சைட்ல லெஃப்ட் சைட்ல போனீங்கன்னா இந்த அன்னதான இடமும் இருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு சுத்திட்டு வந்தோம். நான் சொன்னேன் இல்லையா, டெக்கரேட் எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க முடியும். எல்லாரும் என்ஜாய் பண்ணி வந்துட்டாங்க. நம்ம திரும்பவும் இங்க இருந்து அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஐகத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது நம்மளோட பயணம் அப்படின்றது அந்த பெருவழி பாதை மூலம் தான் நம்ம பயணிக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து திரும்பவும் நம்ம அந்த வாவர் சாமி அந்த பேட்டை சாஸ்தா டெம்பிள் இருந்து இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம திரும்ப நடந்து போற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே திரும்ப ஒரு 2 ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இங்க இருந்து நம்மளும் அதை எல்லாமே முடிச்சுட்டு நம்ம அடுத்த திரும்ப போன இடம் தான் அந்த சர்க்கிள், ஒரு சர்க்கிள் ஆக்சுவலி இருக்கும் அந்த பேட்டை சாஸ்தா டெம்பிள் பக்கத்துல. அந்த பேட்டை சாஸ்தா டெம்பிள் நம்ம இப்ப இருக்கோம் இல்லையா, வாவர் சுவாமி பேட்டை சாஸ்தா, அப்படியே அந்த வாவர் சுவாமி அந்த மசூதியோட ஆப்போசிட்ல தான் அந்த ரோடு உள்ள போகும். அதுதான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பேட்டை சாஸ்தா டெம்பிளோட அப்படியே லெஃப்ட் சைட்ல உள்ள இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அங்க இருந்து நம்ம நடைப்பயணத்தை எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. எல்லா இடத்தையும் இதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்ல இங்க எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நடந்து போறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ரோட்லயே தான் நடந்து போற மாதிரி இருக்கும். அந்த பெருவழி பாதை அப்படின்றதுல இங்க இருந்து ஆரம்பிச்சாலும் எல்லாம் இமீடியட்டா நம்ம காட்டுக்குள்ள பயணிக்கிற மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து நடந்து ரோட்லயே தான் பயணிச்சுட்டு இருப்போம். சைட்ல நடந்து இந்த போற பாதையில ஒரு சில இடங்கள்ல கடைகள் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த பொறி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பொறி வித்துட்டு இருப்பாங்க. ஒரு பொரியோட ரேட்டு 10 ரூபாய். இந்த ஒரு சின்ன பேப்பர்ல கொடுப்பாங்க. அதை வந்து அதுல ஒரு ஆறு போகும். அந்த ஆத்துல வந்து எல்லாரும் மீன்களுக்கு இரையா போடுறாங்க. இது வந்து ஐயப்பன் இந்த இடத்த கடந்து போகும்போது இந்த இடத்துல வந்து அந்த பொறி அதை வந்து மீன்களுக்கு போட்டதா சொல்லப்படுது. ஸோ அதனால எல்லாரும் கன்னிசாமிமார்கள் முக்கியமா வந்து அதை வாங்கி போடுறாங்க. ஒரு சிலர் அதுல இருந்து இன்னும் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்ம இந்த இடத்த அடையும் போது இதுல நம்ம வந்து ஒரு சின்ன கிறிஸ்டின் ஒரு இது இருக்கும். இந்த இடத்துல நம்ம ரைட் எடுத்து பெருவழி பாதை வந்து ரைட்ல எடுத்து உள்ள போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சைட்ல கடைகள் இருக்கும். அதுக்கு சேம் டைம் நம்ம உட்கார்றதுக்கான இந்த மாதிரி இந்த பேம்புல எல்லாம் வச்சிருப்பாங்க, சேர் எல்லாம் வச்சிருப்பாங்க. அடுத்தது நிறைய கடைகள்ல வந்து உங்களுக்கு பேசிக்கா செப்பல் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் கூட வச்சிருப்பாங்க. இந்த இடம் அடையும் போது நிறைய நீங்க வந்து பைனாப்பிள் தோட்டம் நீங்க பாப்பீங்க. ஆக்சுவலி சூப்பரா இருக்கும். அது நிறைய ஒரு பெரிய ஒரு ஏரியா வந்து பைனாப்பிள் இருக்கும். இதெல்லாம் கடந்து நம்ம முன்னாடி போகும்போது மகாதேவ ஒரு டெம்பிள் வரும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நடைபாதையில மகாதேவா தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம போயிட்டு இருந்தோம்னா கரெக்டா நம்ம ரூட்ல தான் பயணிக்கிறோம் அப்படின்னு தெரியும். அதை கடந்து கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஒரு முருகர் கோயில் வரும். அந்த இடத்துல நம்ம லெஃப்ட் எடுக்கணும், மேல ஸ்ட்ரைட்டா போயிடக்கூடாது. அதுல உங்களுக்கு அந்த சைன் போர்டு கூட வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல லெஃப்ட் எடுத்து நம்ம போகும்போது அந்த முருகர் கோயில் உங்களுக்கு கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதுல அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா நம்மளோட பெருவழி பாதை
தொடரணும். அதுல இருந்து இந்த இடத்துலயும் உங்களுக்கு இந்த எப்பவுமே அன்னதானம் அப்படின்றது அப்படியே அந்த கோயிலோட ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அன்னதானம் இருக்கும். நம்ம போயிருந்த டைம்ல கஞ்சியும் பிளஸ் சாப்பாடு ரெண்டுமே கொடுத்தாங்க. நம்ம நடைப்பயணத்துக்கு கஞ்சி ஸ்பெஷலா இருக்கும், நம்ம கஞ்சி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது இன்னும் முன்னாடி போகும்போது இந்த மசூதி கூட நீங்க ஸ்பாட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி இந்த மசூதியை தாண்டின உடனே நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகள்ல நம்ம ஸ்டிக்கு வாங்கிக்கலாம், ஸ்டிக் வாங்கிக்கலாம். ஒரு சிலர் செப்பல் போட்டுதான் பயணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நடந்து வந்த இந்த இடம் இவ்வளவு டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல இருந்து நம்ம வந்து மலை ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு செப்பலோ இல்ல ஸ்டிக்கோ பேலன்சிங் ஏதாவது தேவைன்னா நீங்க எங்க இருந்து வாங்கிங்க, ரொம்ப முக்கியம். இதை கடந்து முன்னாடி போகும்போது இன்னொரு தேவி டெம்பிள் வரும். அங்கேயும் உங்களுக்கு அன்னப்பிரசாதம் அப்படின்றது எப்பவுமே கொடுப்பாங்க. ஏன்னா பிரசாதம் இங்கேயும் இருக்கும். சாப்பாடு நீங்க கஞ்சி சாப்பாடு அது ரெண்டுமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி கொடுத்துட்டு தான் நம்ம ஆல்ரெடி இதுக்கு அந்த முருகர் கோயில் முன்னாடி சாப்பிட்டதுனால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எப்பவுமே உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். ஆக்சுவலி நீங்க பாட்டில பிடிச்சிக்கலாம், இல்லது குடிச்சிட்டு நம்மளோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இது பகுதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் அப்படின்றது வந்து ஏறக்குறைய நம்ம ஸ்டார்ட் ஆகும். இதுலதான் இதான் ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட். உங்களுக்கு வந்து எல்லாமே செக் பண்ணி விடுற இடம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இங்க நம்மளை வந்து ஏதாவது பிளாஸ்டிக் அந்த மாதிரி எடுத்துட்டு போகக்கூடாது. எடுத்துட்டு போனா சில டைம் எடுப்பாங்க. அதே மாதிரி இதுல ஒரு சின்ன சைன் போர்டு இருக்கும். உங்களுக்கு என்னென்ன டீடைல் எந்தெந்த இடங்கள் எந்தெந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றதையும் ஒரு விரிவா கொடுத்துருக்க ஒரு இடம். ஸோ இங்க ஒரு ஆக்சிஜன் மெடிக்கல் கேம்பு அது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பேசிக்கா ஏதாவது தேவைன்னா நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கும். அடுத்தது நம்ம தொடர்ந்து நம்மளோட நடைப்பயணத்தை காட்டுக்குள்ள இந்த இடத்துல இருந்தா ஆரம்பிப்போம். ஆக்சுவலி இனி இதுக்கு மேல வந்து முழுக்க முழுக்க நம்ம காட்டுக்குள்ள பயணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பயணத்திலயும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கடைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விரி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம். அதுவும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதாவது எடுத்துட்டு போனோம் அப்படின்ற தேவைகள் எல்லாம் இல்லை. ஸோ நம்ம வந்து அந்த மரத்துக்கு நடுவுல ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த காட்டுக்குள்ள. ஆனா இது வந்து ஒரு பிகினிங் ஆஃப் த காடு அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த நம்ம கடக்கும் போது நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த மரங்கள் எல்லாம் தாண்டி ஒரு பிளைனான ஒரு ஏரியால நம்ம ஹில்ல ஒரு மலையோட ஒரு இடத்துல நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓப்பனா இருக்கும். அதுலயும் கடைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ தண்ணியோட தேவை அப்படின்றது உங்களுக்கு அதிகமா தேவைப்படும். ஏன்னா நம்ம நிறைய நடந்துட்டு இருப்போம். அதனால எப்பவுமே ஒரு 1-2 பாட்டில் கையில வச்சிருக்கிறது முக்கியம். அதை தாண்டி எல்லா இடங்கள்லயும் குடிநீர் இலவசமா தான் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஆக்சுவலி தண்ணியை நம்ம வாங்கி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கடைகள்லயும் ஒரு கார்னர்ல ஒரு சின்ன இதுல வந்து தண்ணி ஃப்ரீ அப்படின்னு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ சூப்பரான விஷயம். நீங்க இளநீர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னா அது கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸையும் இருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்த கடந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போனாலே ஒரு முக்கியமான ஸ்பாட் வரும். காலக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெக்கிங் நம்ம நடந்து போற பாதையில அங்க இருக்க மகாதேவ பார்வதி, அந்த சிவன் பார்வதி டெம்பிள் அந்த இடத்துல வரும். ஆக்சுவலி மகாதேவ பார்வதி டெம்பிள் காலக்கட்டி. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்பவுமே அன்னதானம் ஃபெசிலிட்டி அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி உட்கார்றதுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கான மண்டபங்கள், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு போன் நீங்க சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு ஃப்ரீ சார்ஜிங் பாயிண்டும் இந்த இடத்துல உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா இங்க ஸ்பெஷலா பாட்டில் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம எடுத்துட்டு போற மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. நீங்க போன் சார்ஜ் பண்றது முக்கியம், பேசிக் எல்லாருக்கும் தேவை. அது இந்த இடத்துல ஒரு நிறைய சார்ஜிங் பாயிண்ட் அமைச்சிருப்பாங்க. அந்த கோயிலை கடந்து நம்ம முன்னாடி போகும்போது அதுல வந்து அன்னதானம் வந்து எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பா பயன்படுத்திக்கங்க. நம்ம போயிருந்த டைம்ல மதுரையில உள்ளவங்க யாரோ தான் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க, தமிழர்கள். நிஜமா சூப்பரா இருந்தது. அது டொமேட்டோ ரைஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அங்க இருந்து அங்கேயும் சாப்பிட்டோம். ஆக்சுவலி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் முன்ன நடந்து போனீங்கன்னா ஒரு மெயின் ரோடு, அந்த நம்ம பம்பா போற ரோடு வந்து வரும். அதை கடந்து நம்ம முன்னாடி போகும்போது அந்த இடத்துலயும் லெஃப்ட் சைட்ல வந்து அன்னதானம் போட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டதுனால நம்ம திரும்பவும் சாப்பிட வேண்டாம் அப்படின்றத நம்ம ஸ்கிப் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஆக்சுவலி நீங்க சாப்பிடணும்னு நினைச்சா இந்த இடத்துலயும் சாப்பிடலாம். இதை தாண்டி நம்ம முன்ன போகும்போது அழுதா நதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அழுதா நதி வந்து அழுதா மலை, அந்த ரெண்டுமே வரும். அந்த அழுதா நதியை கடந்துதான் நம்ம அழுதா மலைக்கு போவோம். இங்க இடத்துல தான் உங்களுக்கு டைமிங் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க யூஸ்வலா. ஆக்சுவலி 3 o'clock இந்த செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஒரு 2:30 அந்த டைம்ல வந்து நம்ம இந்த இடத்த ரீச் ஆயிருந்தோம். ஸோ உள்ள போயிட்டோம். கொஞ்சம் ஹரியாவே கூப்பிட்டு இருந்தாங்க எல்லாரையும் ஃபாஸ்டா வாங்கடி. நிறைய பேர் இந்த இடத்துல குளிச்சுட்டு தன்னோட பயணத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. அழுதா நதி கண்டிப்பா வந்து முக்கியமான ஒரு ஸ்பாட். ஏன்னா அழுதா மலை அப்படின்றது வந்து எல்லாரையும் ஒரு கொஞ்சமாவது அளவு வச்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஏத்தமா இருக்கும்.
நிறைய சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஏறுறது முக்கியம். ஏன்னா இது ரொம்ப செங்குத்தா ஏறதுனால இருக்கிறதுனால நம்ம நிறைய தண்ணி குடிச்சோம் அப்படின்னா டயர்ட் ஆகுறது ரொம்ப ஈஸியா டயர்ட் ஆயிரும், பிரீத்திங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஆக்சுவலி சாப்பிட்டோம், அதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. ஸோ அதனால நீங்க வந்து அதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு நடக்கும்போது கொஞ்சம் கடினமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி நம்ம இந்த மருதாமலை ஏற்றத்தோட உச்சியில போகும்போதுதான் கல்லிடும் குன்று தாவளம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லிடும் குன்று, நிறைய பேர் இங்க இருந்து கல்லை எடுத்துட்டு கொண்டு அதுல போய் போடுவாங்க. ஸோ எல்லாருமே நீங்க பார்த்தா தெரியும், இப்ப எல்லாருமே அந்த கல்லை எடுத்துக்கொண்டு போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த கல்லிடும் குன்று தாவளம் இந்த இடத்துலயும் உங்களுக்கு விரி, அதுக்கப்புறம் வந்து பேசிக்கான சின்ன சின்ன கடைகள் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த இடத்துலயும் இருக்கு. இங்கேயும் உங்களை சில டைம் பிளாக் பண்ணுவாங்க. நம்ம அந்த டைமிங்கை கரெக்டா கிராஸ் பண்ணாம போனோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த கல்லிடும் குன்று அழுதாமலை ஏறும்போதுதான் இந்த இடம் லாஸ்ட்ல இருக்கிறது தான் இந்த இடம். ஸோ இங்கேயும் உங்களை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எக்ஸாக்டா டைமிங் இங்க தெரியல. ஸோ இங்க அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா நிறைய பேர், அதை கொண்டு இங்க போடுற இடம் தான் இது. ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும், அதுக்கு மேல நடந்து போய் எல்லாரும் அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு திரும்ப வந்து அங்க வணங்கிட்டு திரும்ப இறங்கி வருவாங்க. இங்கேயும் அந்த செக் போஸ்ட் அப்படின்றது இருக்கும், நம்ம வந்து அதையும் பார்க்க முடியும். ஸோ அதை பார்த்து தொடர்ந்துட்டு நம்மளோட பயணத்தை தொடர்ந்து, ஏன்னா நமக்கு டைமிங் அப்படின்றது இந்த அடுத்த முக்கியமான செக் போஸ்ட் அடுத்தது தான் வரும். ஸோ அதனால நம்மளோட பயணம் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இந்த செக் போஸ்ட்ல வந்து உங்களுக்கு முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மேப் வச்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மேப். நீங்க வந்து ரைட் சைட்ல இருந்தது அந்த என்ட்ரியை நம்ம கடந்து முன்னாடி போனோடனே அதுல வச்சிருந்தாங்க எந்தெந்த இடங்கள் எவ்வளவு தொலைவுல இருக்குது, நம்ம அடுத்த பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா வந்து அந்த அட்டவணை அப்படின்றது இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு போகும்போது நமக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். ஸோ நம்ம போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிட்டோம், ஏன்னா அடுத்தது நமக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் வந்து நிறைய பேர் பிளாஸ்டிக் எல்லாம் போடுறது வழக்கமா வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருந்தோம், பட் ஒரு சிலர் போடுவாங்க. ஸோ அவங்களுக்காக பாருங்க, நீங்க வந்து பிளாஸ்டிக் கலெக்ட் பண்றதுக்காகவே அங்கங்கே நம்ம நிறைய பேர் பார்த்தோம். ஆக்சுவலி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம நடைப்பயணம் வந்து தொடர்ந்து நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள பண்ணிட்டே இருந்தோம். இந்த மலையும் கொஞ்சம் ஏத்தம் இறக்கம் அந்த மாதிரிதான் இருந்து, ரொம்ப கடினம் எல்லாம் இல்லை. ஸோ இதை கடந்து நம்ம முன்ன போகும்போது இந்த ஒரு பெரிய மரம் நம்ம பார்த்தோம், பிரம்மாண்டமான மரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மேல பூக்கள் மட்டுமே இருந்தது. நிஜமா ஒரு சூப்பரான ஒரு அழகா இருந்தது பாக்குறதுக்கு. இதை கடந்து நம்ம முன்னாடி போகும்போது அங்க அடுத்த வர ஒரு முக்கியமான ஸ்பாட்னா இஞ்சிப்பாறை கோட்டா அப்படின்னு நினைக்கிறேன், இஞ்சிப்பாறை கோட்டா. ஸோ இங்க வந்து ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு. நிறைய பேர் இங்க வந்து வழிபட்டுட்டு தான் தன்னோட பயணத்தை திரும்பவும் வந்து கண்டினியூ பண்றாங்க. ஸோ இங்க வந்து கடைகள் ஒரு சின்ன கடையே தான் இருக்குது, பெரிய எதுவும் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ ரெஸ்ட் எடுக்கணும்னா கண்டிப்பா இந்த இடத்துலயும் நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கான தேவையான இடங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடம் சூப்பரா இருந்தது ஆக்சுவலி பாக்குறதுக்கு. கொஞ்சம் பெரிய இடமா கோயில் பிளஸ் அந்த ரிலாக்ஸ் பண்றதுக்கான பேசிக் இதெல்லாமே இருந்தது ஆக்சுவலி. இங்க இந்த பகுதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான டீப்பான ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வைல்ட் அனிமல்கள் வந்து அதிகமா சுத்திட்டு இருக்க இடம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு குழந்தைய பார்த்தோம். நிஜமா அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த பெரிய வழிபாதையில் நடந்து போட்டிருக்கும் போது நமக்கு ஒரு எனர்ஜி எக்ஸ்ட்ராவா கிடைச்சது ஆக்சுவலி. அதை பார்க்கும்போது அது சாமி சரணம் போட்டு அவரோட அதை ஒரு ஃபேமிலியோட போயிட்டு இருந்தாங்க. நிஜமா நமக்கு ஒரு எனர்ஜி அப்போ கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு சின்ன குழந்தையே நடந்து வரும்போது நம்ம அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு பவர் கிடைக்கும். ஸோ அதை கடந்து நம்ம முன்ன போகும்போது ஒரு பிரம்மாண்டமான மரம் இந்த இடத்துல இருந்தது. இந்த இடத்துல அதிகமான யானைகள் வந்து விளையாடிட்டு போயிருந்ததை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலி. நிறைய யானையோட சாணி அது இதெல்லாம் நிறைய இருந்தது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன ஓடை வந்து ஓடிட்டு இருந்து அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அது வந்தது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுல பார்த்தோம். ஸோ அதனால யானைகள் அதிகமா வந்து போன ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடம். அப்புறம் செக் போஸ்ட்ல கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க அதிகமா யானை வந்து கிராஸ் ஆகும் இந்த இடத்துல அப்படின்ட்டு. நிறைய டைம் அங்க ஸ்டே பண்ணி அது யானை போயிருந்ததுக்கான தடங்கள் எல்லாமே வந்து அந்த மரத்தோட பக்கத்துல நம்ம பார்க்க முடிஞ்சது. யானை போட்டிருந்த அந்த சாணி எல்லாமே இந்த இடத்துல நிறைய இருந்தது ஆக்சுவலி. ஸோ ரொம்ப முக்கியமான இதை கடந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போகும்போது அடுத்த ஒரு செக் பாயிண்ட் அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த செக் பாயிண்ட் நம்ம கடக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு 5 o'clock முன்னாடியே ஒரு 4:30 4:45 அந்த மாதிரி போயிருந்தா ஒரு வேளை கடக்கணும். நம்ம வந்து 5:10 அந்த மாதிரி டைம் தான் வந்து இந்த இடத்துக்கு போகணும். இந்த செக் போஸ்டோட பேரு பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்குழி அப்படின்னா மலைகளுக்கு எல்லாமே நடுவுல தான் நம்ம உள்ள உட்காந்துட்டு இருக்க மாதிரி உள்ள இடம். இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக்கா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. நிறைய விரி, கடைகள்,
சாப்பாடு, டாய்லெட், ட்ரிங்கிங், குளிக்கிறதுக்கான இடம். இந்த இடத்துல வந்து ஒரு முக்குழி மாரியம்மன் அப்படின்ற ஒரு கோயிலும் அமைஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க பார்த்தா தெரியும் நம்ம போகும்போது இந்த முக்குழி மாரியம்மன் கோயில். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டே 1 நைட் நம்ம வந்து 5:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிராஸ் பண்ண விடலை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க செக் போஸ்ட்டை. ஸோ நம்ம இங்கே வந்து டே 1 வந்து நம்ம ஸ்டே பண்ற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து விரி அப்படின்றது வந்து ஐ திங்க் 100 ரூபி அந்த மாதிரி ஏதோ இருக்குது. நம்ம வந்து கோயிலுக்கு முன்னாடியே பெரிய இடம் இருந்தது. ஸோ நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அது இங்கேயும் ஃப்ரீ விரி, ஆக்சுவலி காசு கொடுக்காமலே இதை மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம அங்கேயே தூங்கலாம். ஸோ நம்ம அங்கதான் நம்மளோட நைட்டை வந்து தூங்கணும். டின்னர் இங்கதான் எடுத்துக்கிட்டோம். சிம்பிளா கஞ்சி அப்படின்றது நம்ம குடிச்சோம் டின்னருக்கும். குடிச்சிட்டு நம்ம இங்க தூங்க ஆரம்பிச்சிடும். காலையில எழும்பி பார்க்கும்போது சாமிமார்கள் எல்லாமே வந்து காலைல ஒரு 6 மணிக்கே அவங்க வந்து பாடல் எல்லாம் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த செக் போஸ்ட் காலைல 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆயிடணும். ஸோ நம்ம எல்லாம் ஃப்ரெஷ் ஆகி ப்ரஷ் எல்லாம் பண்ணி எல்லாம் பேசிக்கா எல்லாம் ரெடி ஆயிட்டோம். ரெடி ஆயிட்டு நம்மளோட ஏன்னா முதல்ல எனர்ஜியா இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே காலையில பிரேக்ஃபாஸ்ட்டோ எதுவுமே எடுத்துக்கல, ஒரு காஃபி மட்டுமே குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சோம். அப்போ கொஞ்சம் எனர்ஜியா இருக்கணும். இதுதான் செக் போஸ்ட் ஆக்சுவலி. இந்த இடத்துல முக்குளி செக் போஸ்ட். இந்த இடத்த வந்து நம்ம கடந்து இப்ப போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி காலையில பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபாக் எல்லாம் கவர் ஆகி அந்த ஒரு ஃபீல்ல தான் இருந்தது. கிளைமேட் நல்லா இருந்தது. நைட்டு நம்ம இங்க தூங்கும் போது ரொம்ப குளிரா இருந்தது. ஸோ அதனால எப்பவுமே நீங்க நம்ம போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து நம்ம ஜனவரி டைம்ல போயிருந்தோம். எஸ்பெஷலி நவம்பர், டிசம்பர் எல்லாம் வந்து இன்னும் நிறைய கோல்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் ஜனவரி, பிப்ரவரியும் நல்லா கோல்டா இருக்கும். ஸோ அந்த கோல்டு ஃபீல் இருந்தது. ஸோ கடந்து போகும்போது நிறைய பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி ரொம்ப அருமையான இடங்கள் எல்லாம் இருந்தது. ஏர்லி மார்னிங் நம்ம அந்த பெரிய பாதையில நடக்கும்போது டே 2 ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ 7 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டே 2ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடாம எனர்ஜி நிறைய இருந்தது. ஆக்சுவலி தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு ரொம்ப எம்டியா நடக்கும்போது ரொம்ப பவராகவே நடக்க முடிஞ்சது. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா. ஸோ அதனால சாப்பிடாம நடக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல நிறைய கடைகள் எல்லாம் நம்ம போற பாதையில் நிறைய ஸ்பாட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ரிவர், தண்ணி எல்லாம் வந்து போற மாதிரி இருந்தது, போயிட்டு இருந்தது ஆக்சுவலி. ஸோ கடந்து நம்ம வந்து ரொம்ப வேகமா நிறைய சாமிமார்கள் வந்து ஃபாஸ்டா, நாம தான் ஃபர்ஸ்ட் போறோம்னா அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கடந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே எனர்ஜியா ஓடிட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் ஓடிட்டு எல்லாம் இருந்தாங்க. ஏன்னா அந்த காலையில எழும்பி ஃப்ரெஷ்ஷா அந்த ஃபாஸ்டா ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஆக்சுவலி. ஸோ அதனாலே நிறைய பேர் அந்த மார்னிங் அந்த வீடியோ எல்லாம் ஷூட் பண்றதுக்கும் நிஜமா சூப்பரா இருந்தது. அந்த சன் லைட்டோட அந்த அப்பதான் ரேஸ் ஆகி அந்த ஒரு ஃபீலோட அதை இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அந்த சினிமேட்டிக் ஃபீல் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நிறைய பேர் போயிருந்தவங்களுக்கு தெரியும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம பயணிச்சிருந்தோம்னா. ஸோ அந்த அழகா இருந்தது அந்த ஷூட் பண்றதுக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமா ஒரு பிரம்மாண்டமான ட்ரீ, அதை பாத்தீங்கன்னா தெரியும், அதை வந்து 2ஆ கட் பண்ணியிருந்தாங்க. இல்லைன்னா அந்த இடத்த நம்ம கிராஸே பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு ஆள் நின்னா அந்த அளவுக்கு அந்த ஹைட்ல அது அந்த விட்டே இருந்தது. ஸோ அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ட்ரீ இருந்தது. இதை கடந்து நம்ம போகும்போது நிறைய பேர் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த பெரிய பெரிய வெயிட் எல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா, நம்ம தானாவே நடக்கிறது கஷ்டம், இவங்க இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். இதை கடந்து நம்ம போகும்போது அடுத்தது வர்றது வந்து புதுச்சேரி தாவளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்தது நம்ம டே 2ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பண்ண ஒரு செக் பாயிண்ட். இந்த இடத்துல நம்ம வந்து ஓரளவு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டயர்டெல்லாம் இல்லை, ஓரளவு லைட்டா டயர்டு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா அப்படின்னும் போது இல்லை, நம்ம வந்து ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து வந்தோம். இந்த இடத்த அடையும் போது ஒரு 9 o'clock இருக்கும். ஒரு 2 hours நான் ஸ்டாப் வாக்கு. ஓரளவு நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல உட்காந்து ஒரு 20 minutes நம்ம வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்பவும் நம்ம நடைபயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துலயும் ஒரு ரிவர் கிராஸ் ஆகுறதை நீங்க பார்க்கலாம். நீங்க குளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க குளிக்கலாம். அந்த தண்ணி சூப்பரா இருந்தது. நம்ம செக் பண்ணோம் ஆக்சுவலி, தண்ணி அவ்வளவு அருமையா இருந்தது ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி ரீச் ஆகிற டே 2ல நம்ம வந்து சாமியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருந்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் அந்த நடைப்பயணம் அப்படின்றத வந்து கொஞ்சம் வேகமாவே கண்டினியூ பண்ணோம். இந்த இடம் வந்து ரொம்ப திக்கான ஃபாரஸ்ட், ஒரு நடு காட்டுக்குள்ள அந்த ஃபீல் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த இடத்தெல்லாம் நீங்க போகும்போது கிடைக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போகும்போது ஒரு கூட்டமா போறது ரொம்ப முக்கியம். தனிமையில போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஸோ அதனால எப்பவுமே கூட்டமா பயணிங்க. அது வந்து ரொம்ப நமக்கே ஒரு சேஃபா இருக்கும். ஏன்னா தனிமையில மாட்டிட்டோம்னா நம்ம எப்படி என்ன அப்படின்றது. ஏன்னா விலங்குகள் அதிகமா போகும், எக்ஸ்பெஷலி யானை வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள நிறைய இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து எப்போ வேணாலும் கிராஸ் ஆகலாம், வரலாம்.
ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு குரூப்பா இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஒரு தைரியம் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுதான் மைண்ட்ல வச்சதுக்கு சொல்றேன். ஸோ நம்மளோட நடைப்பயணம் அப்படின்றது நம்ம அடுத்தது அந்த லெமன் ஜூஸ்க்கு அப்புறம் ஒரு எனர்ஜி ஃபீலோட ரொம்ப வேகமா நம்ம நடக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்மளோட எய்ம் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு 12 to 1 o'clock வந்து நம்ம வந்து பம்பா ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல டே 2ல. ஸோ நானும் இன்னொருத்தவங்களும் தான். ஸோ ரொம்ப அவரும் ரொம்ப சப்போர்ட்டிவா நடந்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் கூட நம்ம போனோம். இந்த இடத்துல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கரிமலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். கரிமலை தாவளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது கரிமலை அப்படின்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு ட்ரக்கிங் இதுதான். ஏன்னா அவ்வளவு எளிமையா இருக்காது, கொஞ்சம் ஏத்தமா இருக்கும். அழுதாமலையும் கரிமலை இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரக்கிங் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். நடந்து போனவங்களுக்கு கண்டிப்பா அந்த அனுபவம் தெரியும். ஸோ இந்த இடம் கரிமலை ஏற்றம், அழுதாமலை ஏற்றம் மாதிரி இது வந்து ஒரு கரிமலை ஏற்றம். இந்த இடத்த நம்ம கடந்து மேல போகும்போது இந்த இடத்துல ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கும். அங்க நிறைய பேர் உண்டியெல்லாம் வச்சிருந்தாங்க அந்த இடத்துல. இங்கேயும் ஒரு சின்ன செக் போஸ்ட், செக் பாயிண்ட் எல்லாமே இருந்தது. அந்த கரிமலை ஏறிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து கரிமலை இறங்குற மாதிரி இருக்கும். இந்த நம்ம இந்த ஒரு டெம்பிள் இருந்து இல்லையா, அந்த இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த இடம் வந்து ஒரு மலையோட உச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கரிமலை இறங்குறதே ஒரு 3-4 கிலோமீட்டர். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலி. ஏறுறது கூட ஓரளவு நம்ம எனர்ஜெட்டிக்கா ஏறிட்டோம். அடுத்தது இறங்கும் போது நிஜமா சொல்றேன் ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. இருந்தாலும் பொருட்படுத்தாம நம்ம இறங்கி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஏறி ரொம்ப டயர்ட் ஆகும்போது இறங்கும் போது ரொம்ப பேலன்சிங் கொடுத்து இறங்கணும் கால். அப்போ கால் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் வலி இருந்தது. பட் இருந்தாலும் நமக்கு அந்த அளவு பெயின்ஃபுல் தெரியல. இந்த இதை பார்த்தப்போ அடுத்தது ஒரு மூமெண்ட் தான் இது. இந்த குழந்தைய வந்து மாளிகைபுரத்தை வந்து அந்த தன்னோட அப்பா அப்படி சுமந்துட்டு ஓடிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு ஆக்சுவலி அவர் அவ்வளவு ஆக்டிவா இருந்தாரு. காலையில சாமியே ஐயப்போ சாமியோ ஐயப்போன்றது அந்த ஃபாரஸ்டுக்குள்ள அவர் சொல்லிட்டு போறது மட்டும் தான் கேட்டுச்சு அந்த டைம்ல. வேற யாருமே சரணகோஷம் அப்படின்றது போடல. அவர் போயிட்டு அவரு ஃபாஸ்டா போயிட்டு இருந்தாரு. சூப்பரா இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ நமக்கும் அப்போ ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி வந்தது. நம்ம அந்த கரிமலை இறங்கும் போது ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப செங்குத்தா எல்லாம் கீழே இறங்கும். அதுக்கு பேலன்சிங்கா சைட்ல பிடிச்சி இறங்குற மாதிரி இந்த கம்பி அது இதெல்லாமே வச்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஏன்னா வயதானவர்கள் நிறைய பேர் நம்ம ஸ்பாட் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எதற்காக அப்படின்னு நம்ம கேட்க முடியாது அவங்கள்ட்ட. பட் இருந்தாலும் அவங்க நம்ம ஐயப்பனை பாக்குறதுக்காக அவ்வளவு கடினப்பட்டு அந்த பெருவழி பாதை அப்படின்ற அவ்வளவுதான். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னு வந்து பாக்குறேன் அப்படின்ற போது, ஆனா அந்த கஷ்டம் கண்டிப்பா அவர் நம்ம கொடுக்க மாட்டாரு. இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பம்பா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தது. ஸோ நம்ம அவ்வளவு ஒரு பெரிய டிஸ்டன்ஸை இந்த இடத்துல நம்ம வந்து கடந்துட்டோம், அவ்வளவு ஃபாஸ்டா கடந்துட்டோம் அப்படின்னும் போது நிஜமா சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம நடைப்பயணத்தை ஃபாஸ்டா கொஞ்சம் எனர்ஜி வந்தது. ஏன்னா டிஸ்டன்ஸை பார்த்த உடனே அதுக்கு இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய வெயிட் எல்லாம் சுமந்துட்டு வந்தாங்க. அந்த வெயிட் அவங்கள்ட்ட கேட்டேன், 30 கேஜி வந்து அவங்க சுமந்துட்டு வர்றாங்களாமா ஒருத்தங்க. 2-3 அந்த பனானா இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ நம்ம வந்து 500 மீட்டர் கடந்துட்டோம். பம்பா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. பம்பா இங்க இருந்து 2 கிலோமீட்டர். பம்பா நதியை நீங்க இந்த இடத்துல ஸ்பாட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ நீங்க பாத்திருப்பீங்களா, இப்ப ரைட் சைட்ல தெரியறதுதான் பம்பா நதி. ஆஃப்டர் வெரி வெரி லாங் திஸ் திங். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி தான் ஒரு இடத்துல நம்ம வந்து கஞ்சி அப்படின்றத சாப்பிட்டோம். நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு இடத்துல கொஞ்சம் பசிக்கும் போது ஸ்டாப் பண்ணி கஞ்சி வந்து சாப்பிட்டோம். அது அன்லிமிட்டட், 65 ரூபி ஆக்சுவலி ஐ திங்க். யா. ஸோ நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம நடைப்பயணம் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தோம். அடுத்தது நமக்கு அந்த கரிமலை முடிஞ்ச அப்புறம் நமக்கு வர அந்த கரிமலை பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த இடம். அதை தாண்டி நம்ம வரும்போது அடுத்து வர வலியான வட்டம். இப்போ அந்த பாட்டம் கரிமலையோட அந்த இறங்கும் போது வலியான வட்டத்துல நம்ம வருவோம். அது ஒரு செக் பாயிண்ட் ஆக்சுவலி. இந்த வலியான வட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அன்னதானம் அப்படின்றது எப்பவுமே இருக்கும். யாராவது போட்டிருப்பாங்க, ரொம்ப கிராண்டா போடுவாங்க, அதான் முக்கியம். ஸோ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தான் கஞ்சி சாப்பிட்டு இருந்தோம். ஸோ இங்க வந்து ஒரு நிஜமா ஒரு மதிய வேலை கரெக்டா வந்திருந்தோம். நம்ம நல்லா சாப்பிட்டோம். அன்லிமிட்டடா சாப்பாடு எல்லாமே பப்படம் அது இதெல்லாம் வச்சு சாம்பார் ரசம் எல்லாம் வச்சு சூப்பரா போட்டிருந்தாங்க சாப்பாடு. இது இப்ப பாத்தீங்களா, இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏரியால வச்சு. இது மட்டும் இல்ல, இன்னும் 2 பேர் வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா அன்னதானம் அப்படின்றது கிடைக்கும். நிறைய பேர் இந்த இடத்துல தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இங்க இருந்து குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி, பாத்ரூம் அது இது எல்லாமே இருக்கு. இந்த இடம் வந்து முக்கியமா சொல்ல போனோம்னா யானைகள் அதிகமா இருக்க இடம் அப்படின்னு சொன்னாங்க.
யானை, காட்டு யானைகள். ஸோ அதான் வலியான வட்டம் அப்படின்ட்டு இந்த இடத்த சொல்லப்படுதுன்னு சொல்றாங்க. இதை கடந்து நம்ம போகும்போது சிறியான வட்டம். சிறியான வட்டம் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பம்பால இருந்து ஒரு 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அதை கடந்து நம்ம பம்பாவை ரீச் ஆயாச்சு. இப்ப பார்த்தா தெரியும் பம்பா நதியோட அந்த ரிவர் தான் இது. ஆக்சுவலி நீங்க இப்ப கீழே அந்த இதை நம்ம பாலத்தை கடந்து போறோம். முன்ன போகும்போது உங்களுக்கு வந்து டோல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது இந்த நம்மள வந்து 4 பேர் சுமந்து கூட்டு போவாங்க இல்லையா மேல, அந்த டோல் சர்வீஸ் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய பாதை அப்படின்னு சொல்லலாம். அது பெரிய நடைபயணத்துக்கு அப்புறம் நம்ம பம்பாவை பார்க்கும்போது நிஜமா மனதுக்கு இனிமையா இருந்தது. அப்படியே பம்பால போய் சாடி குளிச்சு அப்படியே அந்த பம்பால குளிக்கும் போது ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அந்த டயர்டே அப்படியே முழுக்க போயிடும். இவ்வளவு தூரம் நடந்து வந்து அந்த ஃபீலே உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு நிஜமா இருந்தது. ஆனா பம்பால துணியை மட்டும் கலத்தி விட்டு போகாதீங்க. நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும். அதுல எந்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. நீங்க ரிட்டர்ன் பேக் உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வாங்க, இல்ல அதை வெளியே போடுங்க, அதான் முக்கியம். ஸோ பம்பால இருந்து நம்ம அடுத்த நடைபயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு, அதுதான் இது சிறுவழி பாதை அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் அடுத்தது. ஸோ நம்ம பயணம் அப்படின்றது ஒரு 5 கிலோமீட்டரை நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். இங்க நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இடத்துல வந்து ஒரு சின்ன சிலை எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ஐயப்பனோட இது, அவர் பிறந்த மாதிரி உள்ள அந்த இதெல்லாம். அதுக்கு மேலதான் வந்து பம்பா கணபதி டெம்பிள். இந்த இடத்துல வரைக்கும் ஆக்சுவலி பெண்கள் வர முடியும். நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். பம்பால இந்த கணபதி டெம்பிள் வரைக்கும் யார் வேணாலும் வரலாம். ஆக்சுவலி இதுக்கு அப்புறம் தான் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். இங்க நம்ம வந்து ஆன்லைன்ல எடுத்த டிக்கெட் இருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நம்ம அங்க பெரிய ஒரு லைன் இருக்கும், அங்க ஆஃப்லைனையும் கொடுப்பாங்க, அங்க இருந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆன்லைன்ல பண்ணியிருந்தோம். அந்த செக் பாயிண்ட்ல கிராஸ் பண்ணிட்டோம். கிராஸ் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த அளவு கூட்டம் வந்து சபரிமலை இருக்குன்னு. நிஜமா நீங்க பார்த்தா தெரியும் எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்குன்னு. நீங்க பாருங்க, ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமா இருந்து இந்த கூட்டத்திலேயே நம்ம நடந்து எடுத்து போறோம். பெரிய வழி பாதையிலே ஓரளவு கூட்டம் இருந்து, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லை. இப்படி இது ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான கூட்டத்தை நான் பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. அடுத்தது வந்து அந்த டோல் சர்வீஸ் சொன்னோம் இல்லையா நம்ம ஆல்ரெடி. ஸோ இப்படிதான் எடுத்துட்டு போங்க. 4 பேர் சுமந்து நம்மள 5 கிலோமீட்டர் எடுத்துட்டு போனோம். செங்குத்தான மலையேற்றம், நிஜமா ரொம்ப கடினமான ஒரு வேலை அப்படின்னு சொன்னா. அவங்களோட தோல் எல்லாம் நான் பார்த்திருந்தேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. தலையில வச்சு எடுக்கிறது, அப்புறம் தோல்ல வச்சு சுமக்கிறது. ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் அவங்களுக்கும். ஆக்சுவலி முடியாதவர்களை கொண்டு போய் சேர்க்கறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கடந்து பார்க்கும்போது ரைட் சைடு அங்க இருந்து வந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே சந்நிதிக்கு போயிட்டு ரிட்டர்ன் பேக் வராங்க. ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அதே மாதிரி ஒரு பெரிய கூட்டம் ஏறவும் செஞ்சது. இந்த இடத்துலயும் நீங்க அந்த டோல் சர்வீஸ் அப்படின்றது நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இதான் வந்து நம்ம மலை ஏற்றம் ஆரம்பிக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்க நிறைய பேரை ஸ்பாட் பண்ணலீங்க. நீலிமலை ஃபர்ஸ்ட் நம்ம போற மலை பார்த்தோம்னா நீலிமலை பாட்டம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் மலையேற்றம் கொஞ்சம் கடினமாவே இருக்கும். ஏன்னா இந்த மலைகள் எல்லாமே வந்து செங்குத்தா தான் ஏறும். ஆக்சுவலி நம்ம பெரிய பாதையில எல்லாம் பார்த்திருந்த மலைகளை விட இந்த 2 மலைகளும் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஸோ நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது இந்த ரூட்ல இருக்கும். பேசிக்கா உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். மெடிக்கல் ஃபெசிலிட்டி கம்ப்ளீட்டா இருக்குது, ஷாப்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதனால பயப்படாம ஏறலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீலிமலை டாப்புக்கு நம்ம வருவோம். அந்த மலை உச்சி ஏறி, அந்த மலையும் சொன்ன மாதிரி கடினமா இருந்தது. ஏறி உள்ள மேல வரும்போது அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பச்சி மேடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பச்சி மேடு அந்த ஸ்பாட்டுக்கு போவோம். அந்த அப்பச்சி மேடு பாட்டம், அதுவும் அடுத்த மலை, 2வது மலையை நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் மேல கூரைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. வெயிலின் தாக்கம் உங்களுக்கு சுத்தமாவே தெரியாது. மக்கள் நிறைய நடந்துட்டு இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா நிறைய வயதானவர்கள் நடப்பாங்க, குழந்தைங்க நடப்பாங்க. ஸோ நம்ம தைரியமா ஆக்சுவலி நம்ம நடக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா பெரிய பாதையில வந்து அந்த அளவு கூட்டம் பார்க்கும். இங்க வந்து அவ்வளவு பேரு சாமியே ஐயப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏறும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி வந்துடும். நம்ம வந்து பயப்படாம எல்லாரும் ஏறலாம். ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி நிறைய இடத்துல மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படின்னு இருக்கும். அதுல போட்டிருப்பாங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி எந்தெந்த இடம், மெடிக்கல் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு லைனா 15 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க 15 போய் எட்டிட்டீங்கன்னா மலையோட உச்சி அடைஞ்சிட்டீங்க அப்படின்றது அர்த்தம் ஆக்சுவலி. ஸோ
இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நடந்து போகும்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உருண்டை மாதிரி இல்ல மாவு வச்சிருந்தாங்க, உருண்டை வழிபாடா ஏதோ சொன்னாங்க, ஆக்சுவலி மாவு வழிபாடா ஏதோ ஒண்ணு. அதையும் வாங்கி அங்க கீழே வந்து எதுக்கோ இறையா போடுறாங்க. அது எதுன்னு நம்ம கரெக்டா ஞாபகம் இல்லை, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சா. ஸோ நிறைய பேர் அந்த உருண்டை 10 ரூபான்னு நினைக்கிறேன் நான், அதை வாங்கி அங்க வீசுறாங்க. அதுக்கு கீழே அங்க பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் கூட இருந்தது. ஸோ அதையும் பார்த்து நம்ம கிடக்கும்போது இப்போ வந்து நம்ம அப்பச்சி மேடு டாப்புக்கு வந்துட்டோம். டாப்பு சூப்பரா இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்த அடையும் போது நம்ம மலையோட உச்சிக்கு போகல, உச்சியோட பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்றது அர்த்தம். அந்த இடத்துலயும் மெடிக்கல் கேம்ப் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து நடக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மெடிக்கலுக்கு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, மெடிக்கல் 1 2 3ன்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, 15வது மெடிக்கல் போர்டை நீங்க பாத்துட்டீங்கன்னா மலையோட உச்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்றது தைரியமா ஸோ நம்ம வந்து அப்பா மலையை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலு. சபரி பீடம் கண்டிப்பா தெரியும், அதுக்கு அந்த இடத்துல சபரி பீடமும் இருக்கும். சரம் வழிபாடு ஆக்சுவலி ஸோ சரம் வழிபாடு அப்படின்றது மலையோட உச்சி ஆக்சுவலி. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல தேங்காய் உடைப்பாங்க எல்லாருமே. கணபதி கோயில்ல ஃபர்ஸ்ட் உடைப்பாங்க, பம்பா கணபதி. அடுத்தது இந்த சரங்குத்தி வழிபாடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துலயும் உடைப்பாங்க. இந்த இடத்துல அந்த சரங்குத்தி அப்படின்றது வந்து சேல் பண்ணுவாங்க. 2 இடத்துல சரங்குத்த முடியும் நீங்க. இந்த இடத்துல வாங்கி குத்தலாம். ஸோ ப்ரைஸ் நம்ம கரெக்டாக கேட்கல, மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் கூட கமெண்ட்ல போட்டு விடுங்க, ஏன்னா ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அது தேவைப்படலாம். அதே இது நீங்கள் தேங்காய் எடுத்துட்டு போகலன்னா அதுல தேங்காய் கடையும் இருக்கு, இந்த சரம் வழிபாடு அந்த இது கொடுக்குற ஒரு இது இருக்கு. ஸோ அது 2 கலர்ல ஒரு சின்ன துணி மாதிரி ஒரு ஸ்டிக்கில் இருக்கும். அதை வந்து எல்லாருமே இந்த இடத்துல சொரிட்டு போறாங்க, சரங்குத்தி வழிபாடு, குத்தி அப்படின்ட்டு அந்த இடத்துல குத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து திரும்பவும் பிரம்மாண்டமான இதெல்லாம் கட்டியிருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இருக்கு. ஃபேன் எல்லாமே போட்டிருப்பாங்க எல்லா ஹால்லையும். அப்புறம் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்ல மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஃபோன் அதெல்லாம் சார்ஜ் பண்ணலாம். நிறைய பேர் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் இதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த நடந்து வந்தப்போ கூட நமக்கு ஒரு பெயின் இல்லை, ஆனால் இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன பெயின் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து நம்மளை பிளாக் பண்ணி தான் நம்மளை வந்து உள்ள அலோவ் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் வலியாவே இருந்தது. அந்த நடை பயணத்தில் நம்ம பட்ட வலியே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இங்க வந்து நமக்கு அந்த வலி கொடுத்துரும் ஆக்சுவலி. ஏன்னா நின்று அப்புறம் போற மாதிரி இருக்கும். சைட்ல ரூம் எல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த ரூம்ல வந்து பேசிக்கா பாத்ரூம் ஃபெசிலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம், அது எல்லாமே அங்க இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த ஒரு பெருவழி பாதையில வரும்போது நம்ம வந்து அவ்வளவு தூரம் நடந்து வரும்போது திரும்ப நம்ம வந்து ஒரு 5 hours 4 hours நின்று போய் சாமியை பார்க்கணும் அப்படின்னும் போது நிஜமா ஒரு கடினமான ஒரு விஷயம். அதை நான் அனுபவிச்சேன். ஏன்னா நம்ம வந்து பம்பா வரும்போது ஒரு 12:31 வந்து நம்ம பம்பா வந்துட்டோம். இந்த மேல வரும்போது ஒரு 3:30 அந்த டைம்ல நம்ம வந்து மேல இந்த இடம் வந்துட்டோம் ஆக்சுவலி. அந்த சபரி பீடம் சொன்னோம் இல்லையா, அங்க இருந்து நம்மளை ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. லாஸ்ட்ல ரொம்ப ஒரு நம்ம வந்து ஒரு பேஷன்ஸ் இப்ப இழந்துரும். இந்த இடத்துலயும் நான் சொன்ன மாதிரி சரங்குத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த இடத்துலயும் ஆக்சுவலி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நிறைய வரிசையா நமக்கு தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டு, அந்த மாதிரி நிறைய பேர் நின்று இருந்தாங்க. பேசிக்கா ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்றது வந்து நிஜமா சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்க போனாலும் எந்த சைடு போனாலும் உங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆட்கள் அவ்வளவு பேர் இருந்தாங்க. அது வந்து கண்டிப்பா குறை சொல்லவே கூடாது. இதை தாண்டி நம்ம முன்னாடி போகும்போது நம்மளோட சன்னிதானம் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் தென்படும். அப்பயே நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனர்ஜிக் ஏறும். கோயிலுக்குள்ள வந்துட்டோம். நம்ம வந்து சிவில் தரிசனம் தான் பண்ண போறோம், நம்ம இருமுடி கட்டி வரல. ஆனா இருமுடி கட்டி வரவங்க இதுல வந்து ஸ்பிளிட் ஆவாங்க. இருமுடி கட்டி போறவங்க ஸ்ட்ரைட்டா போவாங்க, சிவில் தரிசனம் வருவாங்க ரைட் வந்து அந்த வெளிப்பாதையில நம்ம போற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டோம். ஆனா இருமுடி கட்டிட்டு வரவங்க நிக்கிற அந்த லைனை பாத்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலி. ஒரு பெரிய லைன் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு. இந்த இடத்துல இருந்து எவ்வளவு பேர் உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த அந்த செக் பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, பிளாக் பண்ணி நம்மள உள்ள விட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப கடினமான ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனா இது யாராலையும் இதை சரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது இப்படிதான் பண்ணி ஆகணும், அதுதான் சரி. ஏன்னா நம்ம எல்லாரையும் அப்படியே விடும்போது ஒரு ஓப்பனா அப்படி விட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால அவங்க இந்த மாதிரி பிளாக் பண்ணி விடும்போது
மக்கள் வந்து ஒரு பேட்சா போறாங்க வெளியே வராங்க, பேட்சா போறாங்க வெளியே வராங்க. அப்போ அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சூப்பரா அது நடக்கும். ஆனா அவ்வளவு எல்லாம் நம்ம வெயிட் பண்ணல. ஆனா இருந்தாலும் பிளாக் பண்ணி விடும்போது நமக்கு தனியா நிறைய பேர் வந்து, ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல, அதனால அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து வேஸ்ட் பண்ணவே இல்லை, எல்லா டைம்லயும் ஓபன் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. இது யாரோ ஒரு விஐபி வராங்க அப்படின்றதுக்காக பிளாக் பண்ணி வச்சுறதோ அந்த எந்த இதுவுமே கிடையாது. கண்டினியூஸா மக்கள் போயிட்டே தான் இருப்பாங்க. 18 படியில ஆட்கள் ஏறிட்டே தான் இருக்கும், எங்கேயும் ஸ்டாப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ நம்ம பார்த்தோம். ஆனாலும் ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு சிலர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல வரும்போது ஒரு சிலர் கீழே விழுறாங்க, அவங்களெல்லாம் எடுத்துட்டு போறது பார்க்க முடிஞ்சது கண்ணால. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த டோல் சர்வீஸ்ல வரவங்கள ஃப்ரண்ட்ல அந்த கோயிலோட ஆப்போசிட்ல கொண்டு வந்து டிராப் பண்றாங்க. அதையும் நீங்க இப்ப ஆக்சுவலி பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதுல இருந்து அவங்கள டைரக்டா உள்ள விட்டுருவாங்க. நம்ம அந்த லைன்ல எல்லாம் நின்று வர வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிரைஸ். ஐ திங்க் 3000 அந்த மாதிரி ஏதோ சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். 3000 or 3000 I think I'm not exactly remembering. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரேட்டு. ஒருத்தங்கள்ட்ட நான் கேட்கும்போது 3500 சொன்னாங்க, இன்னொருத்தங்க 3000 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோயிலோட மின் பாகம் அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நிஜமா இந்த இடத்துல நம்ம நிறைய பார்க்கும்போது ஒரு திரும்பவும் ஒரு வைப்ரண்டான ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம சிவில் தரிசனம் போறவங்க இதை கடந்து நம்ம முன்ன போற மாதிரி இருக்கும். இருமுடி கட்டி போறவங்க இதுலயே ஏறி அடுத்தது அந்த 18 படியிலோடி போவாங்க ஆக்சுவலி. ஸோ இன்னொன்னு விளக்கம் கொடுக்கலாம் குயிக்கா. நம்ம ஐயப்பன் கோயில் சபரிமலைக்கு இருமுடி கட்டி தான் போகணுன்ற அவசியம் கிடையாது, யார் வேணாலும் போகலாம், எல்லாருமே அலவுடு. இருமுடி இல்லாமலும் போகலாம், ட்ரெஸ் கோடு அப்படின்றது கிடையாது. ஸோ எந்த ட்ரெஸ் போட்டு வேணாலும் நம்ம போகலாம், சட்டை கலத்தணும் அப்படின்ற எந்த இதுவும் இல்லை. நம்ம வந்து தனியா ஒரு பாதையில போவோம். நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து இந்த கோயிலோட இன்னும் ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் முன்னாடி போகும்போது அங்க ஒரு ஸ்டெப் இருக்கும் நம்ம லெஃப்ட்ல, அதுல போட்டிருப்பாங்க சிவில் தர்ஷன் அப்படின்ட்டு. அந்த போர்டை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா நம்மளும் போய் ஐயனை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பார்க்க முடியும். ஸோ கூட்டம் அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எங்கேயும் அதிகமா கூட்டம் இருக்கும். இருமுடி கட்டி வந்தா இன்னும் அதிகமா கூட்டம் இருக்கும். ஆனா சிவில் தரிசனத்துல அந்த அளவு கூட்டம் இருக்காது. அதுதான் அதோட பியூட்டி ஆக்சுவலி. ஸோ நம்ம ரொம்ப எளிமையா போய் ஆக்சுவலி கோயிலுக்குள்ள போயிட முடியும். ஆனா இருமுடி கட்டி வரவங்க காத்திருந்து தான் அந்த 18 படியில ஏறி வர முடியும். நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டோம் ஆக்சுவலி. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு நேரம் உள்ள வந்தோம். முன்னாடி என்ட்ரன்ஸ்ல போய் அப்படியே ஒரு கோயிலை பார்த்துட்டு நேரம் உள்ள வந்தோம்னா அந்த மஞ்சு மாதா கோயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மாளிகைபுரம், அந்த இடத்துல இருந்துதான் ஆக்சுவலி அந்த சிவில் தரிசனம் அப்படின்றது. அந்த ஓவர் பிரிட்ஜ் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த ஓவர் பிரிட்ஜ் மொழி மூலம் தான் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு. ஸோ அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே வச்சிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து அந்த சிவில் தர்ஷன் அந்த போர்டு இருக்கு இல்லையா, இதுல இருந்து நமக்கு என்ட்ராகும் உள்ள என்ட்ராகி நம்ம அந்த ஓவர் பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இதுல இருந்து நேர உள்ள போயிட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் பேர் போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான். ஸோ அவங்க கூட நம்ம ஃபாலோ பண்ணி போனா டைரக்டா இப்ப பாருங்க கோயிலுக்குள்ள போயிடலாம். நேர பெரிய அளவு கூட்டம் எல்லாம் நம்ம பார்க்காமலே உள்ள போய் நம்ம ஐயனை பாத்திர முடியும். சூப்பரா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து அடுத்தது நம்ம போன இடம் வந்து மாளிகைபுரம் மஞ்சு மாதா டெம்பிள். அதுவும் ரொம்ப கூட்டம் இல்லாம நம்ம பார்க்கலாம் அந்த கோயிலை. ஐயப்பனை வந்து கொஞ்சம் கூட்டத்தோட நம்ம பார்ப்போம், இங்க வந்து கூட்டம் இல்லாம பார்க்கலாம். இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் கொட்டடிச்சிட்டு இருப்பாங்க, பியானோ எல்லாம் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியல. அதே மாதிரி மாளிகைபுரத்துல வந்து தேங்காய் எல்லாம் உருட்டி சுத்தி வருவாங்க. நிறைய இதெல்லாம் இங்கேயும் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ திருநூறு இங்க வந்து ஒரு தீபம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்தது அன்னப்பிரசாதம். கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நம்ம முடிக்கும் போதே ஒரு 7:38 PM அந்த டைம் தான் நம்ம முடிச்சோம். அந்த அளவுக்கு ஒரு 4.5 hour பிளாக்ல இருந்தோம். நம்ம உள்ள வந்தாச்சு. அப்புறம் அன்னப்பிரசாதம் சும்மாவா சொல்லணும், நேரம் வந்து சாப்பிட வந்தாச்சு. நம்ம தான் அப்பதான் ஆரம்பிச்சாங்க. இங்க வந்து இங்கேயும் கஞ்சி தான் ஆக்சுவலி. ஸோ இருந்தாலும் அழகா இருக்கும். அது கூட அந்த பயர் வச்சு ஒரு கூட்டு பிக்கிள்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம வயிறு பசி இருக்கவங்களுக்கு இது வந்து அவ்வளவு அமிர்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் ஒரு டேஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ நம்ம நல்ல பசியோட இருந்ததுனால இங்க அன்னப்பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போதுதான் இந்த இடத்தைய கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம், கோயில்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத மக்களுக்கு காட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இங்க இருந்து நம்ம அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்மளே தான் கழுவி வைக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கப்பு எல்லாமே கழுவி திரும்ப ஒரு இடம் வச்சிருக்காங்க, அங்க கொண்டு வந்து நம்ம பிளேட்டை வச்சுட்டு இந்த இடத்துலயும் விரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டா சார்ஜ் பண்றாங்க, எக்ஸாக்ட் பிரைசிங் தெரியல. விரி வேணா எடுத்துக்கலாம். நம்ம வந்து அடுத்தது போன இடம் தான் புஷ்ப குளம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குளம் இருக்கு. சபரிமலையில போறவங்களுக்கு இந்த இடத்துல நீங்க குளிக்க முடியும்.
எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ இங்க குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கு இது கோயிலோட பேக் சைட்ல அமைஞ்சிட்டு இருக்கு இந்த குளம். அங்க வந்து இன்னும் அந்த பிக் பன்னிகள் எப்படி தூங்கிட்டு இருக்கு பாருங்க, அப்படி மெய் மறந்து தூங்கிட்டு பார்க்க முடிஞ்சது. அது பக்கத்துலேயே சிலர் வந்து தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க, அதெல்லாம் இங்கதான் வந்து ஆக்சுவலி நடுறாங்க. அதுக்கும் ஏதோ காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் நட்டுட்டு இருந்தாங்க, சரியா தெரியல. திரும்ப எல்லாம் சுத்தி பாட்டு திரும்ப நம்ம கோயிலோட மின் பாகத்துக்கு வந்தோம். இந்த இடங்கள் எல்லாம் நீங்க பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போய் பாருங்க. முன் பாகத்துல கூட்டம் அப்படின்றது ஒருபோதும் குறைஞ்சது மாதிரி தெரியவே இல்லை, நிஜமாவே அந்த அளவு மக்கள் கூட்டம் அப்படியே வந்துட்டே தான் இருந்தது. ஐயப்பனோட பவர் வந்து அப்பதான் தெரிஞ்சது. எவ்வளவு கோயிலுக்கும் இவ்வளவு ஒரு கூட்டம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் அப்படியே அந்த ஃபயர், அந்த நெய் தேங்காய் எல்லாம் போட்டு எரிஞ்சிட்டு இருக்க அந்த தீ ஆக்ரோஷமா எரியறத பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளவு பேர் வந்து அந்த தேங்காய் போட்டுட்டே இருந்தாங்க. நீங்களும் அந்த நெய்யை உடைச்சிட்டு எல்லாருமே இங்கதான் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா எரிஞ்சிருது. அக்கினி, ஏன்னா சபரிமலையோட அக்கினி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த இடத்துல தேங்காய் உடைக்கிறது அப்படின்றது நான் ஸ்டாப்பா நடந்துட்டு இருக்கோம், ஃப்ரீயே இல்லாம. நம்ம வந்து அடுத்தது ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம் அப்படின்ட்டு அந்த கோயிலோட ஆப்போசிட்லேயே ஒரு மண்டபம் இருந்து, அந்த கோயிலோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட் இப்ப நான் நின்றுட்டு இருக்கேன் இல்லையா, இந்த இடம் இது டபுள் ஃப்ளோர்ல இருக்க மண்டபம். இங்கேயும் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ இங்க நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. சூப்பரா டே 2 நைட்டு நம்ம தூங்குறது சரியா ஆப்போசிட்ல ஐயப்பன் நம்ம ஐயப்பனோட சன்னிதானத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் தூங்குவோம். நிஜமா ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருந்து. ஏர்லி மார்னிங் எழும்பி பார்த்தா அப்பவும் அதே கூட்டம் தான் இருந்தது பாருங்க. ஒரு 6 o'clock நான் எழுப்பி பாக்குறேன், அப்பவும் அவ்வளவு மக்கள், அந்த அளவு கூட்டம் இருந்தது. 3 AM ஸ்டார்ட் பண்ணாங்க கோயில், 3 AM ஓபன் பண்ணாங்க. ஸோ திரும்பவும் கோயில் முன்னாடி போய் பார்த்துட்டு நம்மளோட அடுத்த பயணம் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணமா இருக்க போகுது. அது என்ன அப்படின்னா, நம்ம புல்மேடு பாதை மூலம் தான் நம்ம கோயில இருந்து இறங்க போறோம். ஸோ பெரிய வழி பாதை மூலம் வந்து சிறு வழி பாதை மூலம் வந்து பம்பால இருந்து சன்னிதானம் வந்து இங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அடுத்தது நம்ம வந்து புல்மேடு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, கண்டிப்பா ரொம்ப டயர்டா இருக்கும். ஆனா நமக்கு அந்த அளவு டயர்ட் ஃபீல் இல்லை. இந்த செக் பாயிண்ட் அப்படின்றது 8:30க்கு ஓபன் பண்ணாங்க காலையில. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்து இங்க ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகி நம்ம வந்து ஆக்சுவலி இந்த செக் பாயிண்ட் வந்தோம். கரெக்டா ஓபன் பண்ணாங்க 8:45 ஆக்சுவலி அந்த டைம் தான் ஓபன் பண்ணாங்க. ஏன்னா யானை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வழியில. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போய் அதெல்லாம் கலைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணாங்க. ஸோ இந்த ரூட்ல வந்து ரொம்ப ரொம்ப சோகமான நிறைய விஷயங்கள் எல்லாம் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு கடைகளோ எதுவுமே கிடையாது. ஸோ தேவையான அளவுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்தா தெரியும், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் மலை ஏற்றம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஒரு 2-3 கிலோமீட்டர் நம்ம போகும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன செக் பாயிண்ட்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துல லெமன் ஜூஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கொஞ்சம் கடந்து போகும்போது அந்த லெமன் ஜூஸ் பாருங்க, ரொம்ப டயர்டா இருந்தது. காலைல பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. நம்மளும் அந்த பழைய பெருவழி பாதை மூலம் நானும் ஒரு எனர்ஜியோட போயிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப கடினமா இருந்தது. எதுவுமே இல்லை. இந்த இடத்துல வந்து அந்த ஃபாரஸ்ட்ல உள்ள அந்த ஒரு தண்ணி ஓடிட்டு இருந்தது, அவ்வளவு டேஸ்டா இருந்தது. அந்த தண்ணியை பிடிச்சிட்டு அதுதான் குடிச்சேன். ஏன்னா தண்ணி பாட்டில் வச்சிருந்தோம் எப்பவுமே நம்ம கையில. ஸோ குடிச்சிட்டு நம்மளோட நடைபயணம் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தோம். மலை ஏற்றம் தான் முழுக்க நிறைய யானைகள் கிராஸ் பண்ணியிருந்த பாது. இந்த இடம் வந்து இந்த மலை அப்படின்றது வந்து ஒரு திக்கான ஃபாரஸ்ட், அதிகமான வைல்ட் அனிமல்ஸ் இருக்க ஒரு இடம். ஸோ நிறைய யானைகள் நீங்க ஸ்பாட் பண்ணலாம் இந்த இடத்துல. அதுக்கான தடயங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ நடு காட்டுக்குள்ள நம்ம பயணிச்சு அடுத்தது ஒரு இடத்தை அடைவோம். அதுதான் புல்மேடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முழுக்க மலையில வந்து புல் மட்டும்தான் இருக்கும், எந்த மரங்களும் எதுவும் பார்க்க முடியாது. அந்த இடம் அந்த இடத்த அடைஞ்சு உள்ள போகும்போது மேல இருந்து நம்ம வந்து பியூட்டிஃபுல்லா வந்து அந்த சன்னிதானத்தை வியூ பண்ணலாம். இதுதான் அந்த மலை காட்டுக்குள்ள மரத்துக்கு நடுவுலே நடந்துட்டு அடுத்தது நம்ம வந்து ஒரு பிளைனா ஒரு இடத்த அடைவோம். இதுதான் அந்த பிளைனா எடுத்த இடம். இந்த இடத்துல நிறைய வைல்ட் அனிமல்ஸோட தடங்கள் இருந்தது. அப்பதான் கிராஸ் ஆகி போயிருந்ததெல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இருந்து இப்பதான் நீங்க நான் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதான் சபரிமலை சன்னிதானம். அவ்வளவு சூப்பரா இங்க இருந்து தெரியும் ஆக்சுவலி உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல இருந்து போட்டோஸ் அது இதெல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்ததும் அதை தொடர்ந்தும் அந்த புல்மேடு, அந்த அவ்வளவு பச்சை பசைகள்ல இருக்க அந்த புல்மேடுலயும் திரும்ப நம்ம மலை ஏறுற மாதிரி இருந்தது. அப்புறம் பசி கொடுமையாவே இருந்ததுன்னு சொல்லலாம். நான் வந்து ஓப்பனாவே சொல்லிடுறேன், ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சது எனக்கு. ஏன்னா நம்ம வந்து கரெக்டா ஒரு 8:45 9 o'clock அங்க இருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கேயும் எதுவுமே சாப்பிட கிடைக்கல, நம்ம ஸ்நாக்ஸும் எடுத்துட்டு போகல. ஸோ நீங்க எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா பேக் ஃபுல்லு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா ரொம்ப கடினமா இருக்கு. ஏன்னா இந்த பயணம் அப்படின்றது ஒரு 16-15 கிலோமீட்டர். ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது.
அதான் கஷ்டம். அதுல பயணம் ஆனா சூப்பரா இருக்கும். நவம்பர் டிசம்பர்லாம் பயணிச்சிங்கன்னா பச்சை பசேன்னு சூப்பரா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில தான் பயணிச்சிருந்தோம். ஸோ அதனால கொஞ்சம் அந்த கிரீனரி ஃபீல் கொஞ்சம் கம்மியா இருந்தது. பட் இருந்தாலும் சூப்பராகவே இருந்தது. ஸோ அடுத்தது நமக்கு ஒரு 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 6 கிலோமீட்டர் அந்த பயணத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஆக்சுவலி சாப்பாடு, அதுவும் என்ன கஞ்சி போட்டாங்க. அந்த கஞ்சியோட அதுவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் இந்த இடத்துல ஓபன் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் யாருமே இங்க அலோவ் பண்ணல. ஸோ இங்க அந்த கஞ்சியை குடிச்சப்பதான் கொஞ்சம் நிம்மதியாச்சுது. ஏன்னா அது குடிக்கும் போது அது எனக்கு தான் தெரியும் எவ்வளவு ஃபீல் ஆச்சுது. அன்லிமிட்டெடு நிறைய சாப்பிட்டேன். நான் வேற நிறைய ட்ரக் பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஃபீல்ல சாப்பிட்டேன். ஏன்னா நம்ம அந்த பசிக்கும் போதுதான் நமக்கு அந்த அனுபவம் தெரியும். இந்த இடத்துலயும் உங்களுக்கு நம்ம ஒரு கீழே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. சாரி, அதை மிஸ் பண்ணிட்டேன். அந்த டோக்கனை இந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எவ்வளவு பேர் உங்க டீம்ல இருக்காங்க அப்படின்ற நம்மளோட விவரம் எல்லாம் எழுதி வாங்கிட்டு டோக்கன் கொடுத்தாங்க. அதை செக் பண்ணிட்டு திரும்ப நம்மளோட நடைப்பயணத்தை ரொம்ப ஃபாஸ்டாவே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த நடைப்பயணம் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அந்த வெயிலின் தாக்கத்துலதான் நம்ம நடந்துட்டு இருப்போம். ஏன்னா புல்மேடு அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா, மரங்களே இல்லாம பிளைனா ஒரு சின்ன மலையேற்றது பிளைனா ஒரு 5-6 கிலோமீட்டர் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். 5-6 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்றது ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா கையில தண்ணி அப்படின்றது வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். நான் அதை இப்ப திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது. கையில தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்க எடுத்துட்டு போகணும். இல்லை அப்படின்னா நீங்களும் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. கூட வந்தாங்க ஒரு சிலர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஐயோ அந்த பெருவழி பாதையில வந்தவங்களுக்கு இந்த இது ஒரு பெரிய அனுபவமா இருக்கும். ஏன்னா அங்க அவ்வளவு கடைகள், தேவைக்கு அதிகமான கடைகள் இருக்குது. இங்க ஒரு கடை இல்ல, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்துற ஒரே ஒரு செக் போஸ்ட்ல ஒரு கடை. அதுலயும் கஞ்சி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பெரிய பிளைன் இதுல நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கீழே மலையோட கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்கும். மரத்துக்கு நடுவுல தான் நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்த நம்ம ஒரு நாள்ல கடந்தே ஆகணும். நம்ம இதை கடக்கும் போது ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி ஐ திங்க் ஒரு 3:30 அந்த மாதிரி டைம்ல நம்ம எக்ஸிட் ஆகிறோம். காலைல ஆரம்பிச்சு 3:30க்கு நம்ம செக் போஸ்ட் வரோம். ஒரு சிலர்லாம் 1 hourல எல்லாம் வந்துடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. 2 hours எல்லாம் கிராஸ் பண்ணிடலாம் நீ தெரியல. ஸோ நம்ம இங்க இந்த இடத்துலயும் ஒரு செக் பாயிண்ட் அப்படின்றதுக்கு நம்மளை செக் பண்ணி விடும்போது இந்த ரிவரை கடந்து நம்ம முன்னாடி வரும்போது ஒரு முருகர் கோயில் நீங்க ஸ்பாட் பண்ணீங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில். ஸ்ரீலங்கன் தமிழியன் அண்ட் தமிழ் பீப்புளா இங்க இடத்துல நிறைய இருக்காங்க. ஏன்னா லோக்கல் ஒர்க்கர்ஸா. ஸோ இந்த இடத்துல ஒரு சத்திரம், இதைதான் நம்ம சத்திரம்னு சொல்லுவோம். சத்திரத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட அந்த பயணம், சபரிமலை பயணம் ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக்கா சின்ன ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நம்ம வந்த உடனே பஸ் அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ அதனால சாப்பிட்றதுக்கு அந்த அளவு டைம் கிடைக்கல. 4 o'clock இந்த பஸ் அப்படின்றது கரெக்டா ஒரு 5-10 minutesல. ஸோ பஸ்ஸை பிடிச்சாச்சு. அங்க இருந்து நம்மளோட அடுத்த பயணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வண்டி பெரியார் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருந்து 33 ரூபாய் டிக்கெட் அப்படின்றது சார்ஜ் பண்றாங்க. அகைன் அந்த பயணம் அப்படின்றது மலைக்கு மேல சத்திரம் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மலை அப்படின்ற அந்த மலைக்கு அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம பயணிப்போம். இயற்கை சூழ்ந்து சூப்பரா இருந்தது ஆக்சுவலி அந்த பயணம். ஈவினிங் டைமு. ஸோ ஒரு 4 o'clock 4:30 அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல போயிடுச்சு. நம்ம வண்டி பெரியாறு போனோம். வண்டி பெரியார்ல இருந்து அடுத்தது இமீடியட்டா நமக்கு உடனே குமுளி. நம்மளோட பயணம் அப்படின்றது குமுளில இருந்தா நம்ம அடுத்த பஸ் பிடிச்சு நம்மளோட ஹோம் டவுன் கன்னியாகுமரிக்கு தான் நம்மளோட பயணம். ஸோ இந்த இடத்துல நம்ம பயணிச்சு வரும்போது நிஜமா உங்களுக்கு பெரிய அளவு எக்ஸ்பென்ஸ் இல்லாம முடிக்கலாம். அடுத்த பயணம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி வண்டி பெரியார்ல இருந்து குமுளிக்கு பாத்தீங்கன்னா 28 ரூபாய் பஸ் டிக்கெட்டு. நம்ம அங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சு அடுத்தது நம்ம வந்த இடம் தான் குமுளி. குமுளி அந்த பஸ் ஸ்டாண்டு அப்படின்றது நமக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த இடம் ஒரு பார்டர் ஆக்சுவலி, தமிழ்நாடு கேரளா பார்டர். இங்க முழுக்க முழுக்க தமிழர்களை ரொம்ப அதிகமா நீங்க பார்க்கலாம். இந்த புல்மேடு பாதையை அதிகமா யூஸ் பண்றதும் தமிழர்கள் தான். ஸோ இந்த இடம் தான் இதான் உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு, குமுளி பஸ் ஸ்டாண்டு. குமுளி பஸ் ஸ்டாண்ட்ல சபரிமலை போறவங்களுக்காக பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒரு சின்ன ரூம் இருக்கு. அதுல ஒரு சில பெட்டு, இந்த தண்ணி, அந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எல்லாம் வச்சிருந்தாங்க. என்ன பாத்துருக்கீங்களா, இந்த ரூம் இருந்தது. நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னா அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டூரிசம் தேவையான விஷயங்கள், ஏன்னா இது ரொம்ப முக்கியம், ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலி, தேக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆனா அப்படியே தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் அப்படியே பார்டர் இந்த இடத்துல தான் அமைஞ்சிட்டு இருந்தது. பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க இப்ப அந்த செக் பாயிண்ட், இதான் செக் பாயிண்ட். இதுல போர்டு தமிழ்நாடு வெல்கம், அந்த மாதிரி கூடலூர் வெல்கம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. தமிழ் பஸ்ஸஸ் இமீடியட்டா நீங்க ஸ்பாட் பண்ணலாம் இந்த இடத்துல இருந்து. நம்மளோட பயணம் ஆக்சுவலி இங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, அந்த சைடு தமிழ்நாட்டுல பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது வேலை நடந்துட்டு இருந்தது ஆக்சுவலி.
ஸோ நம்ம தவறு சொல்லக்கூடாது இல்லையா. டெவலப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பெட்டராக வந்து பஸ் ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருந்தது, பஸ்ஸஸ் எல்லாம் ரோட் சைடில் தான் இருந்தது. ஸோ அடுத்த நம்ம போகிறதுக்கான எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. குமுளி டு நாகர்கோயில் நம்ம பயணம் கன்னியாகுமரிக்கு. பஸ்ஸோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 275 ரூபி. ஸோ டே 3ல நம்ம வந்து டே 1 டே 2 அங்கே தூங்கணும். டே 3 புல்மேடில் பயணித்தோம். டே 3 நைட்டு வந்து நம்மளோட பஸ் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6:10க்கு தான் அந்த பஸ்ஸு. ஸோ எக்ஸாக்டாக நம்ம வந்துட்டோம், பெரிய டிலே இல்லை, பெரிய வேஸ்ட்டாக வாங்கல டைமு. பஸ்ஸை பிடிச்சி நம்மளோட பயணத்தை தொடங்கிட்டோம் நாகர்கோயிலை நோக்கி. இது வந்து நிறைய இடங்கள் கிராஸ் ஆகி போகும். இன்னும் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, அப்புறம் அம்மாப்பட்டி, அந்த மாதிரி நிறைய பட்டி, அந்த ஊர்களெல்லாம் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. இதுவும் ஒரு சூப்பரான ஜேர்னி. நான் சொன்ன மாதிரி 6:10 5:10 பஸ் ஸ்டார்ட் ஆச்சுது. நம்மளோட எண்ட் ஆகும்போது நம்மளோட பயணம் பார்த்தீங்க அப்படின்னா 3 AM வந்து நாகர்கோயில் ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீடை வந்து 4 AM டே 4ல 4 AM மார்னிங் வந்து ரீச் ஆனோம். ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. வந்து தூங்கி எழும்பும்போது ஒரு டயர்டுமே இல்லை. இவ்வளவு நடைப்பயணம், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 கிலோமீட்டர் நம்ம நடந்திருந்தோம் ஒட்டுமொத்தமாக செக் பண்ணும்போது. அந்த அளவுக்கு ஃபீலே இல்லாமல் ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸு சபரிமலைக்கு போயிட்டு வந்த ஒரு பயணம். இது வந்து ஒரு முழுக்க ஒரு பேக்கேஜாக போட்டிருக்கோம். இந்த பயணத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண ரூபா பார்த்தீங்கன்னா 524 ரூபி தான். வெறும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 524. அது இதர செலவுகள் நம்மளோட செலவு, சாப்பாடு, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு 300-400. நடையறதுல நம்ம அன்னதானமே சாப்பிட்டுட்டோம். ஸோ ஒரு 700-800 ரூபியில் நம்ம சபரிமலை ட்ரிப் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது. இருந்தால் உங்களை ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு அடுத்த வருஷம் கண்டிப்பாக அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். இது வந்து பயனுள்ள வீடியோவா இருந்திருந்தா முழு வீடியோ கண்டிப்பாக அதை கமெண்ட்ல சொல்லுங்க, ஒரு லைக் போட்டு விடுங்க. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.